अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। अऊदु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बि इश्रह ली सद्री व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। रब्बी ज़िदनी इल्मन नाफ़िअ व अमलन मुतक़ब्बलन व रिज़्क़न त्वय्यिबा। அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது வரைக்கும் நம்ம நஹூல பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அந்த நஹூல நம்ம ஒரு லெவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா, ஒரு இலக்கணத்தை பேஸ் பண்ணி ஒரு மொழியுடைய வாக்கியம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த அரபு இலக்கணத்தில். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வாக்கியம் கலாம் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மொஅரப் மப்னி ஒரு வார்த்தை எப்படியெல்லாம் அந்த ஹரக்கத்தை பெறும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த கலாமை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது தான் ஃபியல் ஃபாயில் மஃபூல் அப்படின்ற அடிப்படையில் ஃபாயில்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஃபாயிலுடைய சாப்டரும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த கலாமை பேஸ் பண்ணி ஒரு ஜும்லா நவுனை கொண்டு, அதாவது பெயர் சொல்ல கொண்டு இருந்துச்சுன்னா, இஸ்மை கொண்டு இருந்துச்சுன்னா அது ஜும்லா இஸ்மியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதன் அடிப்படையில் அதை எந்த சாப்டருக்கு கீழே அது வரும் அப்படின்னு பார்த்தா முபத்ததா ஹபர் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஸோ இங்கே என்ன ஓவரால் நீங்கள் தொடர்ந்து நஹுல நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, ஒரு வாக்கியம் எப்படியெல்லாம் இருக்கும். அரபு இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வாக்கியமே டோட்டலாக 2 அடிப்படையில் தான் இருக்கும். ஒன்று ஜும்லா இஸ்மியா, இன்னொன்று ஜும்லா ஃபியலியா. ஜும்லா ஃபியலியாங்கிறது ஃபியல் ஃபாயில் மஃபூல். ஒரு ஃபியல் இருக்கும், ஒரு ஃபாயில் இருக்கும், ஒரு மஃபூல் இருக்கும். அல்லது ஃபியல் ஃபாயில் மட்டுமே போதுமானது ஒரு கம்ப்ளீட் ஜும்லான்னு அதை சொல்ல முடியும். ஓகேவா? ஒரு ஃபியல் ஒரு ஃபாயில் இருந்தாலே போதும், அது முழுமையான வாக்கியம் தான். அந்த முழுமையான வாக்கியம் ஒரு வினை வாக்கியமாக இருக்கும், அதாவது ஜும்லா ஃபியலியாவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம். அப்போது பெயர்ச்சொல் வாக்கியமாக இருக்கிறது ஜும்லா இஸ்மியான்னு பார்த்தோம். அது முபத்ததா ஹபர் கீழே நான் லாஸ்ட் சாப்டர் அதை நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ நான் இங்கே ஓவரால் என்ன சொல்ல வரேன்னா, இது அனைத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு புரிதலை கொடுத்துட்டு, இந்த டோட்டலாக கலிமா ஜும்லா இஸ்மியா ஃபியலியா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லுகா நம்ம நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், 3 சப்ஜெக்டாக நம்ம பார்க்க போகிறோம் அரபு இலக்கணத்தைன்னு சொன்னேன். சர்ஃபு, நஹு, லுகா. இல்மு சர்ஃப், இல்மு நஹு, லுகா இல்லையா? லுகத்துல் அரபி. இப்போது லுகத்துல் அரபியா அதை பார்க்க வேண்டிய டைம் நமக்கு வந்துருச்சு. ஏன்னா நம்ம நஹுல என்னென்ன கற்றுக்கிட்டோம், நம்ம சர்ஃபில் என்னென்ன கற்றுக்கிட்டோம், அதை அப்ளை பண்ணி நம்ம லுகா சாப்டரை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் சென்டென்ஸ் பேக்கேஜ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ சென்டென்ஸில் பேசிக்காக ஒரு ஜும்லா ஃபியலியா, ஃபியல் ஃபாயில் மஃபூல், அப்புறம் ஜும்லா இஸ்மியா முபத்ததா ஹபர் எப்படியெல்லாம் தன்னுடைய வாக்கியங்களை அமைக்கும், அரபில் எப்படி அமைக்கும், ஒரு தமிழில் வாக்கியங்களை கொடுத்து அதை அரபில் எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது அப்படிங்கிற முக்கிய பார்வையை தான் நம்ம இன்றைக்கி இன்ஷால்லா பார்க்க போகிறோம். அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ நான் நிறைய தமிழ் வாக்கியங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த தமிழ் வாக்கியங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். இந்த தமிழ் வாக்கியங்கள் ஒரு வினைச்சொல் வாக்கியமா அல்லது பெயர்ச்சொல் வாக்கியமானு ஃபஸ்ட்டு நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ அதுக்கு கீழே இது பேசிக், இது அடிப்படை, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வாக்கியம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னும் நீங்கள் படிக்க வேண்டியதுக்கு அரபில் நிறைய இருக்குது. அப்போது நீங்கள் இன்னொன்று உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கணும். நீங்கள் குரானில் பார்க்கலாம், நாங்கள் அப்படி பார்க்க முடியல. ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபியலியா, ஃபியல் ஃபாயில் மஃபுலை மட்டும் வச்சே வரலையே, ஒரு இஸ்ம 2 இஸ்முகளை வச்சே மட்டும் வரலையே, இஸ்மை மட்டுமே வச்சு வரலையே, நிறைய ஹர்ஃபுகளை வச்சும் வாக்கியங்கள் அமையுதே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு ஒரு முக்கியமான புரிதலை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். அதாவது ஒட்டுமொத்த ஜும்லாவும் ஒட்டுமொத்த சென்டென்ஸும் வாக்கியங்களும் ஒன்று பெயர்ச்சொல் வாக்கியம், இன்னொன்று வினைச்சொல் வாக்கியம். அப்படி இது 2ம் இல்லைன்னா அது
வாக்கியத்துக்கு ஒப்பானது. அது வாக்கியத்துக்குள்ள அடங்காது. வாக்கியத்துக்கு ஒப்பானது இருக்கு இல்லையா? ஷிபுஹு ஜும்லான்னு நான் சொன்னேன். அது வாக்கியத்துக்குள்ள அடங்காது. அப்ப வாக்கியம் 2 வகை தான். ஒண்ணு வினைச்சொல் வாக்கியம், இன்னொன்னு பெயர்ச்சொல் வாக்கியம். சரி. இப்போ ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த அரபு டெக்ஸ்ட்ட எடுத்துக்கிட்டாலும், அதுல வாக்கியம் இந்த 2 டைப்ல தான் இருக்கும். இது இல்லாம வாக்கியத்துக்கு ஒப்பானதுகள் இருக்கும். அந்த ஒப்பானதுக ஒரு ஒரு சைடுல வச்சிடலாம். அது இல்லாம பல ஹர்ஃப்கள வச்சு வாக்கியம் ஆரம்பிக்குது. இல்லையா? உதாரணத்துக்கு நீங்க ஃபியலுக்குரிய அடையாளங்கள்ல பார்த்தீங்க இல்லையா? கத்து, சீனு, சௌஃப, அன், லன், கை, இதன் இந்த மாரி வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். இல்லையா? இதெல்லாம் ஃபியல்னுடைய அடையாளம்னு. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஜும்லா ஃபியலியாக்குள்ள இதெல்லாம் நுழையும். ஒரு ஃபியலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஹர்ஃப்கள் ஒரு ஜும்லா ஃபியலியாக்குள்ள நுழையும். இஸ்முக்கு மட்டும் சொந்தமாகக்கூடிய ஹர்ஃப்கள் ஜும்லா இஸ்மியாக்குள்ள நுழையும். அது நெறைய இருக்கு. இன்ன, அன்ன, லகின்ன, லைத்த, லஅல்ல, அப்புறம் குறையுள்ள வினைச்சொற்கள்னு சொல்லி இருக்கு. அதெல்லாம் போக போக படிப்பீங்க. இப்போ நீங்க கன்ஃப்யூஷன் ஆக வேண்டாம். ஸோ ஒரு இஸ்மான வாக்கியத்துக்குள்ள நான் நுழைவேன்ப்பான்னு சொல்லிட்டு ஹர்ஃப்கள் நெறைய பேக்கேஜ் இருக்கு. அது இஸ்மான வாக்கியத்துக்குள்ள நுழைஞ்சு, அந்த இஸ்மான வாக்கியத்த அப்படியே மாத்தாது. அது இஸ்மான வாக்கியமாவே வச்சிருக்கும். ஆனா, அந்த முபத்ததா ஹபர் தானே இஸ்மான வாக்கியம். அதுக்குள்ள அது நுழைஞ்சு ஒரு சேஞ்ச ஒரு ஒரு கிராமட்டிக்கல் சேஞ்ச், ஒரு இலக்கண மாடிஃபிகேஷன், அது ஒரு கிராமட்டிக்கல் மாடிஃபிகேஷன்னு சொல்லலாம். ஒரு கிராமட்டிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இலக்கண ரீதியான ஒரு மாற்றத்த உருவாக்கிடும். ஓகேங்களா? ஆனா, நுழைய வேண்டியது முபத்ததா ஹபருக்குள்ள தான் நுழையும். நுழைஞ்சு முன்னாடி அதோட இடத்த புடிச்சுக்கும். புடிச்சுக்கிட்டு நான் தான் அவன் முன்னாடி இருப்பேன்னு சொல்லும். ஜும்லா இஸ்மியாவுக்கு ஈஸ்ம வச்சு இருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு ஹர்ஃப் கொண்டு வந்து உட்கார்ந்துகிட்டு, ஒரு இன்ன வந்து உட்கார்ந்துட்டு, நான் தான் முன்னாடி நிப்பேன். இந்த இந்த முபத்ததாவ நான் விடமாட்டேன். இந்த முபத்ததாவ என்னோட இஸ்மா நான் ஆக்கிக்குவேன். அப்படின்னு வந்து இன்ன உட்கார்ந்துக்கும். ஸோ இந்த மாதிரியா நெறைய ஹர்ஃப்கள் என்ன செய்யும்? இந்த முபத்ததா ஹபருக்குள்ள தான் நுழையும். அதே போல நெறைய ஹர்ஃப்கள் என்ன செய்யும்? இந்த ஃபியல் ஃபாயில் மஃபூல்குள்ள தான் நுழையும். இதா ஜாஅ நஸ்ருல்லா, இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர். அதுக்கு பாருங்களேன், அல்லாஹு அலீமுன் ஹபீர்ங்கிறது தான் வாக்கியம். இந்த போய் உள்ள நுழைஞ்சு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் இடத்த புடிச்சுக்கிட்டு, நான் தான் இந்த இடத்துல உட்காந்துப்பேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு, அல்லாஹ் அப்படின்ற இஸ்ம தன்னோட இஸ்ம மாத்திக்கும். அந்த முபத்ததாவ தன்னோட இஸ்ம மாத்திக்கும். இது வந்து தனி சாப்டரு. அப்போ என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்? ஒரு வாக்கியத்துக்குள்ள நெறைய ஹர்ஃப்கள் வந்து விழலாம். விழுந்து முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கலாம். ஆனாலும் அது வந்து இஸ்மான வாக்கியம் தான். ஆனாலும் அது ஃபியலான வாக்கியம் தான். உதாரணத்துக்கு இதா என்ன செய்யும்? ஜாஅ நஸ்ருல்லா அப்படிங்கிறது தான் முழுமையான வாக்கியம். அல்லாஹ்வுடைய உதவி வந்தது. இப்போ இந்த இதா வந்து உள்ள நுழைஞ்சு போய் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு, இதா ஜாஅ நஸ்ருல்லான்னு மாத்துக்குது. ஸோ அப்ப வந்து வேற சட்டங்கள் ஒரு மாடிஃபிகேஷன் ஏற்படும். அப்போ ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க கத்துக்க போறீங்க. ஸோ அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டியது, அடிப்படையா ஜும்லா ஒண்ணு பெயர்ச்சொல் வாக்கியமா இருக்கும், இல்ல வினைச்சொல் வாக்கியமா இருக்கும். அதுக்குள்ள நெறைய வார்த்தைகள் வந்து விழும். முன்னாடி அதோட இடத்த புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கும். புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தாலும் அதோட எது மாறாது. அது ஜும்லா ஃபியலியாங்கிறது மாறாது. ஜும்லா இஸ்மியாங்கிறது மாறாது. ஆனா முபத்ததா ஹபர்ன்ற சட்டம் வேற ஒரு சட்டமா மாறும். ஃபியல் ஃபாயில் மஃபூல்ங்கிற சட்டம் வேற ஒரு சட்டமா மாறும். வேற பேர் இருக்கும். அதெல்லாம் வேற போக 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 தான் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இப்ப போட்டு நீங்க அத யோசிக்க தேவையில்ல. சரியா? ஓகே. உங்களுக்கு இப்ப இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது நீங்க புரியாட்டி கூட பிரச்சனை கிடையாது. போக 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 இது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒட்டுமொத்த சென்டென்ஸுமே 2 பேட்டர்ன்ல தான் இருக்கும். ஒண்ணு ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபியலியா. இது இல்லாம சென்டென்ஸ்க்கு ஒப்பானது ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது அது வந்து குறையுள்ள ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். வாக்கியத்துக்கு ஒப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது முழுமை பெறாத ஒரு வாக்கியம். அப்படியும் வாக்கியங்கள் இருக்கு. ஆனா அது வந்து முழுமை பெறாத வாக்கியம் தான் தவிர, முழுமை பெற்ற வாக்கியம் கிடையாது. முழுமை பெற்ற வாக்கியம் 2 தான். ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபியலியா. ஓகேவா? அப்போ ஜும்லா இஸ்மியாங்கிறது வந்து ஒரு முபத்ததா ஹபரா பேசிக்கா இருக்கும். ஜும்லா ஃபியலியாங்கிறது ஃபியல் ஃபாயில் மஃபூலா இருக்கும். ஸோ இது 2 அடிப்படையா கொண்டு தான் நான் ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸா உங்களுக்கு கொண்டுட்டு வந்திருக்கேன். வாங்க சென்டென்ஸை வந்து நம்ம மேக் பண்ணி பார்த்துடலாம் அரபியில. ஓகேவா? இப்போ இந்த வாக்கியங்களை பாருங்க. 5 வாக்கியம் வந்து முபத்ததா ஹபரை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அடுத்த 5 வாக்கியம்
ஃபியல் ஃபாயில் மஃபூலை பேஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு முபுத்ததா ஹபர வாக்கியத்தை எப்படி உருவாக்குவோன்றதை பார்ப்போம். அப்புறம் ஒரு ஃபியல் ஃபாயில் மஃபூலுடைய வாக்கியம் எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். ஓகே, பார்த்துடலாமா? சரி, இப்போது ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு முபுத்ததா ஹபரை எடுத்துப்போம். இந்த ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சென்டென்ஸை எடுத்துப்போம். மாணவன் முயற்சி உள்ளவன். ஓகேங்களா? இந்த மாணவன் முயற்சி உள்ளவன்கிறது சிங்குலராக மட்டும்தான் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சிங்குலராக மட்டும்தான் உங்களுக்கு மேக் பண்ணி காட்ட போகிறது கிடையாது. அதோட டூவல் எப்படி வரும், அதனுடைய ப்ளூரல் எப்படி வரும். அதாவது அந்த ஒரு வாக்கியம் வந்து ஒருமையான வாக்கியமாக இருக்குது. அது இருமையான வாக்கியமாக எப்படி வரும், பன்மையான வாக்கியமாக எப்படி வரும்னு முபுத்ததா ஹபரில் பார்க்க போகிறோம். அப்போ ஒவ்வொன்றும் 5 மொத்தம் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு 5ம் 5 3 15, 5 3s 15 இல்லையா? அப்போ 15 வாக்கியத்தை இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம், அப்புறம் அடுத்த பற்றி பேசலாம். ரைட்டு. ஃபஸ்ட்டு மாணவன் முயற்சி உள்ளவன். மாணவனுக்கு என்ன 2 வார்த்தை இருக்குது. மாணவனுக்கு என்னென்ன அரபியில் வார்த்தை சொல்லு இருக்குது? தாலிபுன், தாரிசுன். இது 2ம் மாணவர்கள், மாணவன் அப்படின்ற சொல் பதம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம தாலிப் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? தாலிபுன் எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ மாணவன் முயற்சி உள்ளவன் யாரை பற்றி பேசப்படுது, என்ன செய்தி பேசப்படுது? அப்போ சப்ஜெக்ட் யார் இங்கே? எழுவாய் யாரு? மாணவன் தான். மாணவனை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் முயற்சி உள்ளவன். அப்போது யாரை பற்றி சப்ஜெக்ட், யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்கள தான் முன்னாடி போடணும். இங்கே மாணவனை பற்றி பேசுகிறோமா, அதனால் மாணவனை தான் ஃபஸ்ட்டு போடணும். ரைட்டா? என்ன மாணவனை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கோ, ஹபர் இருக்கோ, அது 2ஆவதாக போடணும். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் யாருன்னா மாணவன். தட் இஸ் முபுத்ததா, எழுவாய். பயனிலை ஹபர். ப்ரெடிகேட் யாருன்னா அதுக்கு பக்கத்தில் உள்ள முயற்சி உள்ளவன், மாணவனை பற்றி சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அதான் நீங்கள் வந்து இப்போது நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். இஸ்மோட அடையாளத்தில் அடையாளம் என்ன பார்த்தீங்க? என்ன வரும்? இஸ்மை பற்றி செய்தி அறிவிக்கும். ஒரு இஸ்மு முன்னாடி இருக்கும், அந்த இஸ்மை பற்றி 2வது வார்த்தை அதை பற்றி செய்தியை ஒன்று அறிவிக்கும் சொல்லி படித்தோம் இல்லையா? அல்புஸ்தானு ஜமீலுன்னு படித்தோம், அல்லாஹு அக்பர் அப்படின்னு படித்தோம். அப்போ என்ன அர்த்தம்? வார்த்தை தான் சப்ஜெக்ட், 2வது வார்த்தை ப்ரெடிகேட். அதாவது வார்த்தை எழுவாய், 2வது வார்த்தை பயனிலை, முபுத்ததா ஹபர். ஓகேங்களா? இதுதான் வந்து இங்கே நம்ம சிந்திச்சு செலக்ட் பண்ணணும். ஒரு ஒரு தமிழில் ஒரு வார்த்தையை பார்க்குறோமோ, ஒரு இங்கிலீஷில் வார்த்தையை பார்க்குறோம், அது அரபியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறோன்னா பார்த்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். எதை தூக்கி முன்னாடி போடணும், எதை தூக்கி பின்னாடி போடணும்னு ஒரு அனலைசேஷனை நீங்கள் கொடுக்கணும். ரைட்டு. இப்போது அப்படி ஒரு அனலைசேஷனை நீங்கள் கொடுத்தாச்சு. ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம்? தாலிபுன் அப்படிங்கிறது தான் அரபியில் மாணவனுக்கு. அப்போ முயற்சி உள்ளவன் அப்படிங்கிறதுக்கு அரபியில் என்ன? முஜ்தஹிதுன் அப்படின்ற வார்த்தை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? தாலிபுன்னு அப்படியே டைரெக்டாக எழுதிடலாமா? இல்லை, அங்கே ஏதாவது முக்கியமான சட்டங்கள் பேணப்படணுமா? ஆமாம், முக்கியமான சட்டங்கள் பேணப்பட வேண்டும். ஃபஸ்ட்டு வார்த்தையான முபுத்ததாக்கு என்னென்ன சட்டம் நான் சொல்லியிருந்தேன்? முபுத்ததா ஒருமையாக இருந்தால் ஹபர் ஒருமையாக இருக்குன்னு சொன்னேன். முபுத்ததா எப்போவுமே டெஃபினட்டாக இருக்கணும். அதாவது சில இடங்களில் எக்ஸப்ஷனை தவிர, நான் வந்து போன சாப்டர் போன வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள், ரொம்ப புரியும். போன வீடியோவை பார்க்காம இதை பார்க்கும்போது நீங்கள் புரியாது. இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு 3 வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு தான் நீங்கள் இதை பார்த்தா தான் புரியும். அதில் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க, அதை வச்சு அப்ளை பண்ணுங்கள். நிச்சயமாக ஃபஸ்ட்டு அந்த முபுத்ததா எப்படி இருக்கணும்? மாரிஃபாவாக இருக்கணும். தட் இஸ் டெஃபினட்டாக இருக்கணும். அதாவது குறிப்பு பெயர் சொல்லாக இருக்கணும். ஸோ நம்ம என்ன செய்யணும்? அலிஃப் லாம் இஸ் மஸ்ட். எது மாரிஃபா வாக்கணும்னா இங்கிலீஷில் என்னது? த. அரபியில் அலிஃப் லாம் போடுறது. அப்போ தாலிபுன் வார்த்தைக்கு அலிஃப் லாம் போட்டு அத்தாலிபு. ஏன் பூன்னு போட்டோம்? தாலிபுன்னை வந்து பூன்னு ஆக்கிட்டோம். ஏன்? ஒன்று அலிஃப்லாம் போடணும், இல்லைன்னா தன்வீன் போடணும். அலிஃப்லாம் போட்டால் டெஃபினட், தன்வீன் போட்டால் இன்டெஃபினட். அதாவது ப்ராப்பர் நவுன். அலிஃப்லாம் போட்டால் ப்ராப்பர் நவுன், தன்வீன் போட்டால் காமன் நவுன். அதாவது பொது பெயர் சொல், குறிப்பு பெயர் சொல்னு தமிழில் சொல்கிறது.
அப்போது இந்த இடத்துல அலிஃப்லாமை கொண்டு வந்துட்டோம். அதனால் தன்வீன் போடக்கூடாது. அத்வாலிபு வேறு ஏதாவது சேஞ்ச் இருக்கா? இல்லை. ஏன் தம்மா போட்டிருக்கோம்? முபுத்ததா எப்போவுமே யாராப் என்ன இருக்கும்? ரஃபவ் பெறும். ரஃபனா கிராமட்டிக்கலாக சொல்கிறேன், அதனுடைய கிராமட்டிக்கலாக ரஃபன்னு சொல்கிறேன். அதனுடைய ஹரக்கத் அல்ஃபபெட்டிக்கலி நான் சொல்லும்போது ஹரக்கத்துக்கு என்ன சொல்லணும்? தம்மா சுழிச்சு விட்டு போடுறோம் இல்லையா? அந்த தம்மா தான் இதுக்கு ஹரக்கத் கொடுக்கணும். ஏன்னா வாக்கியத்தினுடைய ஆரம்பமாக இருக்குது, நவுனாக இருக்குது, இஸ்மா இருக்குது. ஸோ அதுக்கு தம்மா தான் கொடுக்கணும். ஓகேங்களா? தட் இஸ் சிங்குலராக இருக்கும்போது தம்மா கொடுக்கணும். இருமையாக இருக்கும்போது வேறு மாதிரி வரும். ஓகேங்களா? பன்மையாக இருக்கும்போது வேறு மாதிரி வரும். அப்போது நீங்கள் இங்கே என்ன செய்யணும்? கிராமட்டிக்கலி இதை புரிஞ்சுக்கணும். கிராமட்டிக்கலி ரஃபர் அப்படின்னு சொல்லணும். இலக்கண ரீதியாக இதை வந்து ரஃபர் பிளேஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இதை திரும்ப திரும்ப நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் என்ன செஞ்சுருப்பேன், கிராமட்டிக்கலி என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன். கிராமட்டிக்கலி என்ன வேர்டு யூஸ் பண்ணணும், அல்ஃபபெட்டிக்கலி என்ன ஹரக்கத்துன்றதை எப்படி யூஸ் பண்ணணும், ரஃபல் தம்முன்னு சொல்லியிருப்பேன், நசபுனா ஃபதகுன்னு சொல்லியிருப்பேன், ஜர்ருனா கசர் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது ரஃபா நசபு ஜர்ருங்கிறது கிராமட்டிக்கல் வேர்டு. அதனுடைய கிராமட்டிக்கல் வேர்டுக்கு தகுந்த மாதிரி தம்மா ஃபதஹா கஸ்ரா வரும். அது சிங்குலராக இருந்தால் அதை டுவலாக தான் மாறும். இதெல்லாம் போக போக தெரிஞ்சுப்பீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் வீடியோவில் இதனுடைய சின்ன புரிதலை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப இதை சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? ஓகே. அப்போது வாக்கியத்தினுடைய ஆரம்பம் இஸ்மா இருக்குது, அலிஃப்லாம் பெற்ற இருக்குது, அது தம்மா பெற்ற இருக்குது. இதெல்லாம் நமக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஒருமையாக இருக்குது, ஆண் பாலாக இருக்குது, இதெல்லாம் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. இது எப்படிலாம் இருக்குது? ஒருமையாக இருக்குது, ஆண் பாலாக இருக்குது, தம்மாவை பெற்று இருக்குது, மாரிஃபாவாக இருக்குது. எல்லா விஷயத்துலையும் ஹபர் வந்து ஃபாலோ பண்ணும் முபுத்ததாவை. ஆனால் எங்கே ஃபாலோ பண்ணாது? முபுத்ததா வந்து மாரிஃபாவாக இருக்கணும், ஹபர் நக்கீராவாக தான் இருக்கும். ஆனால் முபுத்ததா ஆண்பாலாக இருந்தால் ஹபர் ஆண்பாலாக இருக்கும், முபுத்ததா பெண்பாலாக இருந்தால் ஹபர் பெண்பாலாக இருக்கும், முபுத்ததா ஒருமைக்கு ஒருமை, இருமைக்கு இருமை, பன்மைக்கு பன்மை. அதுபோல் இங்கே வந்து தம்மா இருக்கணும், இதுக்கும் தம்மா தான். சிங்கிள் வேர்டாக முபுத்ததா சிங்கிள் வேர்டாக இருக்கணும், ஹபரு சிங்கிள் வேர்டாகவும் இருக்கலாம், அது இஸ்மாவும் இருக்கலாம், ஃபியலாகவும் இருக்கலாம், ஹர்ஃபாவும் இருக்கலாம், ஒரு சென்டென்ஸாகவும் இருக்கலாம். ஸோ வந்து அந்த மாதிரி விஷயத்தில் ஃபாலோ பண்ணாது. ஒரு ஃபியலாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ண முடியாது, ஒரு ஹர்ஃபாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ண முடியாது, ஹபர் ஒன்று சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ண முடியாது. ஹபர் ஒரே ஒரு இஸ்மா இருந்துச்சுன்னா அப்படியே வந்து தம்மா கொடுத்து முபுத்ததாவை ஃபாலோ பண்ணும். அவ்வளோதான். அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு முபுத்ததா கிடச்சிருச்சு. அத்வாலிபு. அடுத்தது என்ன போட போகிறோம்? முயற்சி உள்ளவனுக்கு என்ன வார்த்தை? முஜ்தஹிதுன், டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லலாம். ஓகே, முஜ்தஹிதுன்ற வார்த்தை இருக்குது. அதை எடுத்து அப்படியே அலிஃப்லாம் போட்டுறாதீங்க. ஏன்னா ஹபர் நக்கீராவாக இருக்கணும். ஓகே, 1. அப்போ அலிஃப்லாம் போடலன்னா என்ன போடணும்? தன்வீனை போடணும். போட்டுருங்க. அப்போ முஜ்தஹிதுன் அப்படின்னு தம்மா தன்வீனை போட்டாச்சு. சிங்குலருக்கு இப்போ துவாலிபு எப்படி இருக்குது? சிங்குலராக இருக்குது. முஜ்தஹிதுன் சிங்குலராக இருக்குது. துவாலிபுன் எப்படி இருக்குது? முதக்கராக இருக்குது, ஆண்பாலாக இருக்குது. முஜ்தஹிதுன் எப்படி இருக்குது? ஆண்பாலாக இருக்குது. அங்கேயும் தம்மா இருக்குது, இங்கேயும் தம்மா இருக்குது. அது மாரிஃபாவாக இருக்குது, இது நக்கீராவாக இருக்குது. அவ்வளோதான். ஸோ அத்வாலிபு முஜ்தஹிதுன், மாணவன் முயற்சி உள்ளவன். சென்டென்ஸ் மேக் பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போது இந்த மாணவன் முஜ்தஹிதுன் இருக்கு இல்லையா, இதை இருமை சென்டென்ஸில் கொண்டு வர போகிறோம். இருமைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, கடைசியில் அலீஃப் நூன் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு துவாலிபுனுக்கு ஜாயின் பண்ணிடலாமா? அந்த துவாலிபுன் துவாலிபானி. ஓகேங்களா? துவாலிபுன் இஸ் கன்வெர்ட் டு துவாலிபானி. துவாலிபானியை தூக்கி போடுங்க, அதுக்கு முன்னாடி அலிஃப்லாம போட்டுடுங்க. அத்வாலிபானி. ஓகேங்களா? இங்கே நம்ம என்ன செய்ய முடியாது? தொம்மா இருக்கான்னு பார்க்க முடியாது. ஆனால் என்ன பார்க்கலாம்? ரஃபா பிளேஸ்ன்னு பார்க்கலாம். துவாலிபானின்னு இருக்குது, அலிஃப் நூன் தான் இங்கே இருக்குது. அப்போ இது ரஃபாவுடைய பிளேஸ் தான். ஆனால் டுவலாக இருக்கிறதுனால நம்ம தொம்மாவெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ இருமை தான், இருமையாக இருக்கிறதுனால நமக்கு கண்ணுக்கு தெரியாது தொம்மா. ஆனால் தொம்மா பெறக்கூடிய பிளேஸ் தான். ஒருமையாக இருந்தால் அது லம்மா தான் பெறப்போகுது. தம்மான்னு சொல்கிறது லம்மான்னு சொல்லலாம், தம்மான்னு சொல்லலாம். லாது மீமு தாவுல் மர்புத்தா அப்படி இல்லைன்னா லாது மீமு தம்மு அப்படின்னு சொல்லலாம். எதை சொல்கிறேன்னு புரியுது? சுழிச்சு விட்டு பேஷன்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, நம்ம சொல்லுவோம் இல்லையா சின்ன பிள்ளையில, அந்த வார்த்தை தான் தொம்மான்னு நான் சொல்கிறேன். அதை தான்
நமக்கு ஒருமையா இருந்தா தான் அது நமக்கு கண்ணுக்கு தெரியும். இருமைக்கு அது கண்ணுக்கு தெரியாது. ஸோ அந்த துவாலிபு அப்படின்னு போட்டாலும் அது ரஃபர் பிளேஸ் தான். துவாலிபானின்னு போட்டாலும் ரஃபர் பிளேஸ் தான். இருமையில இப்படி தெரியாம இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு அத்வாலிபானி கிடைச்சிருச்சு. அதுக்கு அலிஃப்லாம் போட்டோம். இருமையா இருக்கு, ஆண்பாலா இருக்கு. ஓகே. ரஃபவுடைய பிளேஸ்ல இருக்கு. அதாவது தொம்மா பெறக்கூடிய பிளேஸு ஒருமையா இருந்தா தொம்மா படும். அலிஃப்லாம் இருக்கு. அலிஃப் நூன் இருக்கு. இருமையா இருக்கிறதுனால. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சுங்க? 2 மாணவர்கள் கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்போ இந்த 2 மாணவர்கள என்ன செய்ய போறோம்? 2 மாணவர்கள் என்னவா இருக்காங்க? அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன கொண்டு வர போறோம். ரொம்ப டெலிஜென்ட்டா இருக்காங்க. ரொம்ப முயற்சி உள்ளவங்களா இருக்காங்க. ஸோ இந்த முஜ்தஹிதுன்னு இருக்கு இல்லையா? இதையும் இருமையா மாத்துங்க. ஏன்? முபுத்ததா இருமையா இருந்தால் ஹபரும் இருமையாக இருக்க வேண்டும். ஸோ இதுலயும் அலிஃப் நூன ஜாயின் பண்ணிடுங்க. முஜ்தஹிதுன் அந்த கடைசி தன்வீன் தொம்மா தன்வீனை எடுத்துறணும். அங்கேயும் துவாலிபுன்லயும் கடைசியில தொம்மா தன்வீனை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம அலிஃப் நூன் சேர்த்து ஃபத்தஹ் போட்டோம். துவாலிபானி அப்போ பாக்கு ஃபத்தஹ் அங்கே சேர்த்துருக்கணும். அதை நான் சொல்லிடுறேன் இப்போ. ஸோ அதே போல் முஜ்தஹிதுன்க்கு முஜ்தஹிதுன் அந்த துன்னை எடுத்துட்டு த போட்டுட்டு அதாவது தாலுக்கு ஃபத்தஹா போட்டுட்டு அலிஃப் நூன் சேர்த்துருங்க. நூனுக்கு கசர் போட்டுருங்க. ஸோ முஜ்தஹிதானி. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? அத்வாலிபானி முஜ்தஹிதானி 2 மாணவர்கள் முயற்சி உள்ளவர்கள். அவ்வளவுதான். 2 முயற்சி உள்ளவர்கள்னா சொல்லக்கூடாது. நமக்கு தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? 2 மாணவர்கள் முயற்சி உள்ளவர்கள். The two students are diligent அப்படின்னு சொல்லுவோம். The 2 students are diligent. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் சிங்குலருக்கு எப்படி சொல்லணும்? The student is diligent. மாணவன் முயற்சி உள்ளவன். The 2 students are diligent. The 2 students are diligent. இங்க ரெண்டாவது சென்டென்ஸ்ல 2 மாணவர்கள் முயற்சி உள்ளவர்கள். ஸோ தேர்ட் ஒன்க்கு போயிடலாமா? அதாவது தேர்ட் ஒன் என்னது? ஒருமை கிடைச்சிருச்சு, இருமை கிடைச்சிருச்சு, பன்மைக்கு போகிறோம், ப்ளூரலுக்கு போகிறோம். இப்போ ப்ளூரல் என்ன? துவாலிபுன்னு இருக்கு இல்லையா? நம்ம ரெகுலராக நான் பன்மைக்கு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இஸ்முடைய அடையாளத்தில் வாவ் நூன் அலிஃப் நூன் சேர்த்து இருமையாக்கலாம், வாவ் நூன் சேர்த்து பன்மையாக்கலாம். அது இல்லாமல் சம் ப்ளூரல்ஸ் ஆர் புரோக்கன். அலிஃப் வாவ் நூன் சேர்க்கறது ஸ்மூதி ப்ளூரல். அது இல்லாமல் புரோக்கன் ப்ளூரல்னு இருக்குது. அதாவது எல்லா நீங்கள் வேர்ட்ஸையும் பார்க்க முடியும். அதுக்கு ஸ்மூதி ப்ளூரலா புரோக்கன் ப்ளூரலான்னு பார்க்கணும். அதாவது அரபியில் சொல்லணும்னா ஜம்மு சாலிம்னு சொல்லுவாங்க. ஸ்மூதி ப்ளூரல், அதாவது சாஃப்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாவ் நூனை எண்டில் சேர்த்து அது ப்ளூரல் ஆக்குறது. இது ஸ்மூதி ப்ளூரல் அப்படின்னு சொல்லலாம். சாலிம் அரபியில் சொல்லும்போது ஜம சாலிம். ஓகேங்களா? இது பெண்பாலுக்கும் இருக்குது, ஆண்பாலுக்கும் இருக்குது. இது இல்லாமல் புரோக்கன் ப்ளூரல்னா அதோட ஜம்பிள்டடா அதோட ஸ்ட்ரக்சரே உடஞ்சி திரிஞ்சு மாறி அதில் சில வார்த்தைகள் எழுத்துக்கள் திரிக்கப்பட்டு டோட்டலி என்டையர்லி அதோடைய ஸ்ட்ரக்சரே மாறி இருக்கும். அதுக்கு புரோக்கன் ப்ளூரல்னு சொல்கிறேன் இல்லையா? இங்கிலீஷ் அரபியில் ஜம்மு தக்சீர் அல்லது ஜம்மு முக்கஸ்ஸர் 2 வார்த்தை இருக்குது. முக்கஸ்ஸர் உடைக்கப்பட்ட பன்மை, ஜம்மு தக்சீர் உடையும் பன்மை, உடைதல், தக்சீர்னா உடைதல். ஓகேங்களா? உடையும் பன்மை, உடைக்கப்பட்ட பன்மை, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இது ஜம்பிள்டடாக இருக்கும். சில எழுத்துக்கள் போக்கப்பட்டிருக்கும், சில எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் துவாலிபுனுக்கு எப்படி தெரியுமா வரும்? அதோடைய பன்மை துல்லாபுன். ஓகேங்களா? துல்லாபுன், துவாலிபுன், துல்லாபுன். இதுதான் ப்ளூரல். இந்த ப்ளூரலை தான் நம்ம இங்கே சேர்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ துல்லாபுனை இங்கே சேர்த்துடுறோம், ப்ளூரலுக்கு கொண்டுட்டு வரோம். அதுக்கு என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு அலிஃப்லாம் போடணும் இல்லையா? அத்துல்லாபு. ஓகேங்களா? அலிஃப்லாம் போட்டதுனால துவாக்கு ஷம்சியா லெட்டர்ங்கிறது ஷத்து போட்டுட்டோம். எல்லாத்துக்குமே அதுதான் சிங்குலர், டுவல், ப்ளூரல் எல்லாத்துக்குமே துவாக்கு ஷத்து போட்டுக்கோங்க. அத்துல்லாபு தன்வீன் போடாதீங்க. அத்துல்லாபு கிடைச்சிருச்சு. ஓகே, மாணவர்கள் அப்படிங்கிறது த ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ப்ளூரல் நமக்கு கிடைச்சிருச்சு. மாணவர்கள். அந்த முஜ்தஹிதுன் இருக்கு இல்லையா? அந்த முஜ்தஹிதுன் எப்படி இதுனா ஸ்மூதி ப்ளூரல் தான்.
ஜம்பிள்டு ப்ளூரல் கிடையாது, ஜமு முகஸ்ஸர் கிடையாது, சாலிமான ஜம்மு தான். அப்போ வாவ் நூன் சேர்த்துருங்க. ஓகே. முஜ்தஹிதூன இது ஆண்பால் தானே. துல்லாபு இருக்கு இல்லையா, துல்லாபு ஆண்பாலா இருக்கிறதுனால வாவ் நூன்னு சேர்க்கணும். முஜ்தஹிதூன அப்படின்னு இங்கே நீங்கள் வந்து கொண்டுட்டு வந்துடணும். முஜ்தஹிதுன், முஜ்தஹிதானி, முஜ்தஹிதூன. டெலிஜென்ட். ஓகேங்களா, முயற்சி உள்ளவன். இப்போ அத்துல்லாபு முஜ்தஹிதூன நமக்கு கிடைச்சிருச்சு. மாணவர்கள் முயற்சி உள்ளவர்கள். The students are diligent. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்னது? The student is diligent. அத்வாலிபு முஜ்தஹிதுன், அத்வாலிபானி முஜ்தஹிதானி, அத்துல்லாபு முஜ்தஹிதூன. The student is diligent. The two students are diligent. The students are diligent. The students இங்க வந்து ப்ளூரலா இருக்கிறதுனால டூலாம் சொல்ல மாட்டோம். The many student, the all student இப்படி சொல்லிக்கலாம். The all students are diligent. ஓகேங்களா? ஓகே. The all students are diligent அல்லது the students are diligent. மாணவன் முயற்சி உள்ளவன். 2 மாணவர்கள் முயற்சி உள்ளவர்கள். பல மாணவர்கள் முயற்சி உள்ளவர்கள். ரைட்டா? நமக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் 3 விதமாகவும் நம்ம அமைச்சு பார்த்தாச்சு. இதுதான் முபுத்ததா, இது ஹபர். முபுத்ததாவுடைய எல்லா சட்டங்களும் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. முபுத்ததா மாரிஃபாவாக இருக்கணும், ஹபர் நக்கீராவாக இருக்கணும். முபுத்ததா ஆண்பாலாக இருக்கணும், இருந்தால் ஹபரும் ஆண்பாலாக இருக்கணும். முபுத்ததா தமா பெற்றிருக்கணும், ஹபரும் தமாவுடைய பிளேஸில் இருக்கணும். ரஃப அதுக்கு யாராப் சொல்கிறது, கிராமட்டிக்கலி ரஃப பிளேஸ்ன்னு சொல்கிறோம். சிங்குலருக்கு சிங்குலராகவும், டூவலுக்கு டூவலாகவும், ப்ளூரலுக்கு ப்ளூரலாகவும். அதாவது முஃப்ரதுக்கு முஃப்ரத், தஸ்னியாக்கு தஸ்னியா, ஜம்முக்கு ஜம்மு. அப்படி ஃபாலோ பண்ணப்பட்டு ஒரு சென்டென்ஸை நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன சென்டென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸு சொல்லி கொடுக்கறதுனால கொஞ்சம் அதை வந்து டீப்பாக சொல்லி கொடுக்கணுங்கிற அடிப்படையில் அது கொஞ்சம் நமக்கு வந்து டீப்பாக போணுச்சு. இப்போது அதே பேஸ் பண்ணி தான் 2வது சென்டென்ஸ் அமைக்க போகிறோம். அதை கொஞ்சம் ஸ்பீடாகவே பார்த்துடலாம். வியாபாரி நேர்மையானவர். ஓகேங்களா? வியாபாரிக்கு தாஜிருன். இப்போது அத்தாஜிரு அலிஃப்லாம் போட்டுக்கோங்க. சிங்குலருக்கு வாங்க. அத்தாஜிரு வியாபாரி. நேர்மையானவன், உண்மையானவன், நேர்மையானவன் எல்லாத்துக்கும் அமீன் அப்படின்ற வார்த்தை இருக்கு, பொருத்தமாக இருக்கும். ஸோ அத்தாஜிரு அலிஃப்லாம் போட்டோம், தாஜிருக்கு தன்வீன் போட்டோம். அதுக்கப்புறம் அத்தாஜிரு சிங்குலராக இருக்குது, அமீனுன் போட்டுருங்க. அத்தாஜிரு முபுத்ததா, அமீனுன் ஹபர். அமீனுன் எப்படி இருக்குது? மாரிஃபாவா கிடையாது, நக்கீராவாக இருக்குது, தன்வீன் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து சிங்குலருக்கு சிங்குலராக போட்டுருங்க, ஆண்பாலுக்கு ஆண்பாலாக போட்டுடுங்க. ஓகேவா? தம்மா இங்கேயும் தம்மா, இங்கேயும் தம்மா. ரைட்டா? இந்த தாஜிருன் அமீனுன் இருக்கு இல்லையா, இதோடைய இருமை பார்த்துடலாம். ரொம்ப ஈஸி. தாஜிருன்னு இருமையாக்குங்க. தாஜிருன் எப்படி இருமையாக்கணும்? ஆஸ் யூஷுவல் அலிஃப் நூன் சேர்த்துருங்க. ஸோ தாஜிருன்னு எடுத்துகிட்டு அந்த ரூவை எடுத்துகிட்டு ரே போட்டுட்டு அலிஃப் நூன் சேர்த்துட்டா அத்தாஜிராணி. அத்தாஜிராணி. அமீனானி. ஓகேங்களா? அமீனானி. அமீனுன்னு இருக்குல்லையே, அந்த தன்வீனையும் லம்மா தன்வீனையும் எடுத்துகிட்டு அலிஃப் நூன் சேர்த்துட்டிங்கன்னா அமீனானி. 2 வியாபாரிகள். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வியாபாரி நேர்மையானவர், அடுத்தது 2 வியாபாரிகள் நேர்மையானவர்கள். The merchant is honest. The 2 merchants are honest. ஓகேங்களா? அடுத்தது இந்த தாஜுருன் இருக்கு இல்லையா, இதனுடைய ப்ளூரல் என்ன? ஸ்மூதி ப்ளூரலா, முகஸ்ஸர் அதாவது உடைக்கப்பட்ட ப்ளூரலா, ஜம்பிள்டட் ப்ளூரலா? ஆமாம், இது வந்து முகஸ்ஸரான ப்ளூரலாக தான் இருக்கும் மேக்ஸிமம். அப்போது வந்து தாஜிருனுடைய ப்ளூரல் வந்து துஜார். ஓகேங்களா? தாஜிருடைய ப்ளூரல் என்னது? துஜார். துஜார் போட்டுருங்க, அலிஃப்லாம் போட்டுருங்க, ரூ போட்டுருங்க, தொம்மா தன்வீன் போட்டுருங்க. சாரி, தொம்மா மட்டும் போட்டுருங்க, தன்வீன் போட்டுறாதீங்க, ஏன்னா அலிஃப்லாம் இருக்கு. அத்துஜாரு. ஓகேவா? அத்துஜாரு. அமீனுடைய ப்ளூரலும் புரோக்கன் ப்ளூரல் தான். உமனா. அமீனுடைய ப்ளூரல் என்னது? புரோக்கன் ப்ளூரல் உமனா. இங்கே தன்வீன் போடாதீங்க, தம்மா தான் போடணும். இது நக்கீரா தான், ஆனால் தன்வீன் போடாதீங்க. தன்வீன் போடாட்டாலும் இது நக்கீரா தான்.
ஏன்னா அலீஃப்லாம் போடல. இங்க முக்கியம் என்னது? அலீஃப்லாம் போடல. அதனால இது வந்து நக்கீரா தான். இந்த சில லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு சில 8 காரணங்களுக்காக நம்ம தன்வீன் போடாம வரணும் அப்படிங்கிற இஸ்முகள் இருக்கு. அதெல்லாம் நீங்க இன்னும் படிக்கல. ஆனா அந்த இஸ்மா தான் இந்த உமனா இருக்கிறதுனால, இதுக்கு தன்வீன் போடாதீங்க. இது போக போக தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நீங்க இத பத்தி யோசிக்க தேவையில்ல. தன்வீன் போடாதீங்கன்றத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? உமனாஉ ஓகேங்களா? ஸோ இங்க என்னம்மா நமக்கு கிடைச்சிருச்சு? வியாபாரிகள், பல வியாபாரிகள் நேர்மையானவர்கள். அத்துஜ்ஜாரு உமனாஉ. த மெர்ச்சன்ட்ஸ் ஆர் ஹானஸ்ட். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ 2 விதமான சென்டென்ஸ 3 வகையா 6 வகை சென்டென்ஸ் இன்னைக்கு பார்த்தோம். நம்ம அடுத்தடுத்து மத்த சென்டென்ஸ்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல உங்களுக்கு எல்லா சென்டென்ஸும் நல்லபடியா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ். மேற்கொண்டு உங்களுக்கு புரியலன்னா கண்டிப்பா நீங்க என்ன செய்யுங்க, அ அ நாங்க வந்து ஸ்க்ரீன்ல வந்து என்னுடைய பெர்சனல் ஃபோன் நம்பரும் நாங்க வந்து என்ன செய்றோம், டிஸ்ப்ளே பண்றோம். அதனால எனக்கு தனிப்பட்ட முறையில நீங்க WhatsAppல கூட நீங்க டவுட் கேட்டுக்கலாம். இங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்லயும் டவுட் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ புரிஞ்சிருந்துச்சுன்னா, அல்ஹம்துலில்லாஹ் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க புரிஞ்சிருக்குன்னு போடுங்க. இந்த வீடியோ புரியலன்னா, உங்களுடைய டவுட்ஸ் என்னவோ அதையும் நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். இப்போ இந்த வீடியோவ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். போக போக இன்னும் நெறைய சென்டென்ஸ் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோல நம்ம அந்த சென்டென்ஸ் எல்லாமே லுகத்துல் அரபி அப்படிங்கிற சாப்டருக்கு கீழ நீங்க என்ன செய்யணும்? 3 நோட் போட சொல்லியிருக்கேன். இல்மு சர்ஃப நான் நடத்திட்டுருக்கேன். இல்மு நஹ்வு நடத்திட்டுருக்கேன். இந்த இல்மு சர்ஃப், இல்மு நஹ்வ கனெக்ட் பண்ணி தான் லுகத்துல் அரபி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த லுகத்துல் அரபி நோட்ட ஃப்ரெஷ்ஷா எடுத்து, நீங்க என்ன செய்யுங்க, சென்டென்ஸ் மேக்கிங் பை ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபியலியா தட் இஸ் அப்படின்னு போட்டு, முபுத்ததா, ஹபர் அண்ட் வந்து ஃபியல், ஃபாயில், மஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க டாபிக் அழகா எழுதிக்கிட்டு, நீங்க என்ன செய்யுங்க, அதுக்கு கீழ இந்த சென்டென்ஸ் எல்லாம் எழுதி, தமிழ்ல ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அப்புறம் இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. எழுதிட்டு, நீங்க அரபிக்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி தனி நோட்டா போட்டுக்கோங்க. லுகத்துல் அரபி. ஏன்னா இதில சென்டென்ஸ பார்த்துக்கிட்டே போவோம். அப்புறம் சென்டென்ஸ் முடிச்சிட்டதுக்கப்புறம் பேராகிராஃப்ஸா பார்ப்போம். அப்புறம் வந்து பேராகிராஃப்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் எங்க போவோம்? டயலாக்ஸ்க்கு போவோம். டயலாக்ஸ்லேருந்து பெரிய பெரிய லெசன்ஸ் வரையும் இந்த லுகான்ற சாப்டருக்கு கீழ இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். ஒரு பெரிய லெசன் அரபிக்ல இருக்கு. உமர் இப்னுல் ஹத்தாப் அப்படின்னு லெசன் இருக்கு. ரமதான் முபாரக்ன்னு இருக்கு. ஹாலித் இப்னு வலீத் அப்படின்னு ரலியல்லாஹு அன்ஹும் அவங்களுடைய பேசிக்ல வந்து அரபிக்ல லுகத்துல் அரபிக்லேயே புக்கு நெறைய இருக்கு. அந்த மாரி லெசன்ஸ் எல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் இதுக்கு கீழ பார்க்க போறோம். இப்போ அதோடைய பேசிக் தான் இந்த சென்டென்ஸ் மேக்கிங்கிறத நீங்க புரிஞ்சு, சென்டென்ஸ் மேக்கிங்க கிளியரா புரிஞ்சுகிட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ். துஆ ஓதிக்கலாம். வாஹித் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.